இன்னைக்கு நாம எசன்ஸ் எதுவும் சேர்க்காம பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் பைனாப்பிள் சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின பைனாப்பிள் 1/4 கப் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கப் ரவை சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை அளந்த கப்லேயே 4 கப் தண்ணி கொதிக்க வச்சு இதில் சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதிலேயே அரைச்சி வச்ச பைனாப்பிள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை அளந்த கப்லேயே 1லேருந்து 1.5 கப் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி, திராட்சை, பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டால் டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி.